இளவிழா பூஞ்சிரா. இலைகள் உதிராத பூக்களோட குளம் அப்படிங்கிறது தான் இதோட பொருள். இந்த இடம் மாங்குன்னு, கொடையாத்தூர் மலை அண்ட் தோணிப்பாறை ஆகிய 3 மலைகளால சூழப்பட்டது அப்படின்றதுனால பார்க்கிறதுக்கு ரொம்பவே ரம்யமா இருக்கும். கேரளால இருக்க கோட்டயம் மாவட்டத்துல மேலுக்காவு அப்படிங்கிற கிராமத்துல தான் இந்த இடம் இருக்கு. தரையில இருந்து சுமார் 3200 அடி தூரத்துல இருக்கிறதுனால இங்க இருந்து பார்த்தோம்னா இடுக்கி, கோட்டயம், எர்ணாகுளம், ஆலப்புழா, பத்தனம்திட்டா அண்ட் திரிசூர் மாவட்டங்களோட பெரும் பகுதியை பார்க்க முடியும். ஆக்சுவலா பாண்டவர்களோட மனைவி திரௌபதி அப்ப அங்கிருந்த பூக்களால நிரப்பப்பட்ட ஒரு ஏரியில குளிக்க வரப்போ சில தேவர்கள் அவங்களோட அழகுல மயங்கி அவங்கள ரசிச்சுட்டு இருந்திருக்காங்க. இத பார்த்த தேவர்களோட அரசன் இந்திரன் மலர்கள் நிறைஞ்ச அந்த குளத்தை பார்த்து திரௌபதி அந்த குளத்துல குளிக்க வந்ததுனால தானே இப்படி நடந்துச்சுன்னு, இனிமே அங்க எந்த மரத்துல இருந்தும் பூக்கள் உதிரக்கூடாதுன்னு சொல்லி அங்க சுத்தி இருந்த எல்லா மரங்களுக்கும் சாபம் கொடுத்துறாரு. இதனாலதான் இந்த இடத்துக்கு இளவிழா பூஞ்சிரா அப்படிங்கிற பெயர் வந்ததா புராணங்கள்ல சொல்லப்படுது. இந்த படத்தோட தீமே இந்த கதையை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா கூட, தேவர்களே தப்பு பண்றப்போ நான் தப்பு பண்ணக்கூடாதா அப்படின்னு சுதி கேக்குற அந்த சுச்சுவேஷன்ல நியாயமா இந்திரன் தண்டிச்சிருக்க வேண்டியது மரங்களை இல்ல மனுஷங்களை தான் அப்படின்னு ஷோபின் சொல்றது தன்னோட மனைவியோட தற்கொலைக்கு நியாயம் வேண்டி தவிக்கிற ஒரு கணவனோட பிரதிபலிப்பை அற்புதமா வெளிப்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இப்போ இந்த படத்தோட கதைக்குள்ள போலாம். படத்தோட ஆரம்பத்திலேயே முதல்ல ஒரு மலைப்பகுதி மாதிரியான ஒரு இடம் காமிக்கப்படுது. அங்க ஒரு நாய் ஒண்ணு சுத்திட்டே இருக்கு. அப்படியே மோப்பம் புடிச்சிட்டு பாலித்தீன் கவரை உருட்டி விட்டுட்டு போறப்போ, அந்த கவருக்குள்ள ஒரு வெட்டப்பட்ட மனுஷனோட பாதம் இருக்கு. இப்ப அந்த பாதம் யாரோடது? ஆணா? பொண்ணா? யாரு கொலைகாரன்? யாரு கொலை பண்ணி இங்க கொண்டு வந்து போட்டது? யாரு எதுக்காக இப்படி பண்றாங்க? இதுக்கான விடை தேடுற மாதிரியான கதை தான் அப்படிங்கிறத நமக்கு ரொம்பவே சீக்கிரமா சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஷாட்டே இதுதான். கோட்டயம் போலீஸ் ஸ்டேஷனோட எல்லைக்குட்பட்ட பூஞ்சிரா அப்படிங்கிற இடத்துல இருக்கு ஒரு போலீஸ் வயர்லெஸ் ஸ்டேஷன். இங்க மது, சுதி, வெங்காயம் அப்படிங்கிற 3 போலீஸ் ஆபீசர்ஸ் ஒர்க் பண்றாங்க. கிட்டத்தட்ட தரையில இருந்து ஒரு 3000 அடிக்கு மேல இருக்கக்கூடிய அந்த மலை உச்சியில நடக்கிற வெதர் ரிப்போர்ட், சீசனல் சேஞ்ச், டூரிசம்காக வர டூரிஸ்ட், பிரைவசிக்காக வர லவர்ஸ், இவங்க எல்லாரையும் சமாளிச்சு சேஃபா அனுப்புறது, இப்படியான பணியில ஈடுபட்டுட்டு வராங்க. அப்படி இருக்கப்போ இவங்களோட கண்ட்ரோலுக்கு உட்பட்ட ஒரு பகுதியில பீஸா கட் பண்ண ஒரு பொண்ணோட டெட் பாடியை கண்டுபிடிக்கிறதுக்காக போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணி ஸ்டார்ட் பண்றாங்க. ஷோபினை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே யதார்த்தமா நடிக்கக்கூடிய ஒரு மனுஷன். அவர் நடிப்புக்கு ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஷோபின் ஒரு கேரி பேக்ல கரையோட பஸ்ல ஏறி ஜீப்ல அந்த கூட்டத்துல சிக்கி ஹில் டாப்ல நடந்து போய் அங்க இருக்க ஒரு பாறையில சரக்கு அடிக்கிற ஃபர்ஸ்ட் ஷாட்ல ஆரம்பிச்சு ஒரு கொலைய பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத அப்பாவி மாதிரி போற லாஸ்ட் ஷாட் வரைக்கும் யதார்த்தத்தோட உச்சகட்டம். இவர் நடிக்கிறாரா இல்ல இவர் வீட்டுக்கு போய் இவருக்கே தெரியாம ஷூட்டிங்க முடிச்சிட்டாங்களா அப்படின்னு கேக்குற அளவுக்கு கேமராக்குன்னு இல்லாம ரொம்பவே கேஷுவலா நடிச்சிருப்பாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்பவே ஸ்லோவா ஒரு மாதிரி இருந்தா கூட செகண்ட் ஹாஃப் வேற லெவல்னே சொல்லலாம். இதுக்கு கொஞ்சம் கூட சலிக்காம அதே சஸ்பென்ஸையும் பெஸ்டான ஆக்டிங்கையும் கொடுத்திருப்பாரு சுதிகோபா. மது தன்னை கொல்றதுக்காக அவரோட தலையில கன்னை வைக்கிறப்பவும் கொஞ்சம் கூட பயத்தை காட்டிக்காம பாத்ரூம்க்கு போய் என்ன நடக்குதுன்னு கன்ஃபியூஸ் ஆகுறப்பவும் சரி, மதுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு எப்படியோ நம்மள கொல்ல போறான், இங்கிருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு துடி துடிக்கிற காட்சியிலயும் சரி பயங்கரமா ஸ்கோர் பண்ணிட்டாரு சுதி. அது மட்டும் இல்லாம படத்துல வர எல்லா கதாபாத்திரங்களும் கொஞ்சம் டைம் இருந்தா கூட அவங்க ரோலை கரெக்டா பண்ணிட்டாங்க. இது எல்லாத்தையும் விட மனிஷ் மாதவனோட சினிமாட்டோகிராஃபி மட்டும்தான் ஆடியன்ஸோட கண்ணுக்கு விஷுவலா ட்ரீட் கொடுத்துருக்கு. இந்த மூவியை பார்த்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துக்கு ஒரு தடவையாவது போகணும் அப்படிங்கிற ஃபீல்ல மூவியை பார்த்த ஒவ்வொருத்தருக்கும் வர வச்சிருப்பாங்க. குறிப்பா எஸ்பென்ல ஒரு பஸ் கிராஸ் பண்ணி போற அந்த ஒரு ஏரியல் ஷாட்டை அவ்வளோ அழகா கேப்சர் பண்ணிருப்பாரு. படத்துல இருக்க செம்மையான ஷாட்டே இதுதான். அண்ட் படத்தோட கதையை பத்தி சொல்லணும் அப்படின்னா போலீஸ்காரங்களோட ஜாப் அப்படிங்கிறது ரொம்பவே சவாலா இருக்கக்கூடியதுதான். எதிர்பாராத நேரத்துல எதிர்பாராத சேலஞ்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒர்க் தான் அது. அப்படி இருக்கப்போ அவங்களுக்கு அந்த மன இருக்கிறதுனால ஃபேமிலிக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும். அப்படிதான் இங்க நம்ம மதுவுக்கு அவரோட ஒய்ஃப் கூட இன்டிமசியா இருக்க முடியாத ஒரு பிரச்சனை உடல் ரீதியாவே ஏற்பட்டிருக்கு. இந்த லூப் ஹோலை யூஸ் பண்ணி சுதி மதுவோட ஒய்ஃப் கூட அஃபேர்ல இருக்காரு. இதனால மதுவோட ஒய்ஃப் 4 months பிரெக்னென்ட் ஆகிடுறாங்க. இது அவங்க சுதி கிட்ட சொல்றப்போ அவன் இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கூட பிடி கொடுக்காம பேசுறதுனால வெக்ஸ் ஆகி சூசைட் பண்ணிடுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட மது தன்னோட ஒய்ஃப் சூசைட்க்கு ஒரு நியாயம் வேணும் அப்படின்னு சொல்லி சுதிய பிளான் பண்ணி கொலை பண்றதுதான் இந்த படத்தோட முழு கதையே. இந்த படத்தை நம்ம கொஞ்சம் மாத்தி யோசிச்சோம்னா
என்னதான் ஒய்ஃப் மேல அக்கறை இருக்க ஹஸ்பண்டா இருந்தா கூட, ஒய்ஃப் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சு, ஒய்ஃப் மேல கொஞ்சம் கூட கோவம் இல்லாம, அவங்க பாடிய துண்டு துண்டா வெட்டுறப்போ, அழுகுற சீன்ல, "என்ன இருந்தாலும் என்னோட ஒய்ஃப் என்ன ஏமாத்திட்டா" அப்படின்னு சாதாரண ஒரு மனுஷன் யோசிக்கிற அந்த இடத்துல, கொஞ்சம் கூட எந்த விதமான கோபமும் இல்லாம, தன்னோட இயலாமைனால மட்டும் தான் அவ இப்படி பண்ணிட்டா அப்படின்னு, அத புரிஞ்சுகிட்டு கதறி அழுற அந்த சீன்ல, ஒரு மனுஷனால இவ்ளோ லவ் பண்ண முடியுமா? அப்படிங்கிற கேள்விய, நடிப்பு மூலமா நம்ம எல்லாத்துக்கும் முன்னாடியும் வச்சிருப்பாரு ஷோபின். கிரைம் த்ரில்லர், மிஸ்ட்ரி டிராமா இது எல்லாத்தையும் விரும்பக்கூடிய ஆடியன்ஸ்க்கு, ஸ்லோ டிரைவா இருந்தா கூட, இந்த படம் அவங்கள கண்டிப்பா ஜஸ்டிஸ் பண்ணும் அப்படிங்கிறதுல டவுட்டே இல்ல. ஜோசப் நாயுட்டு இந்த 2 ஹிட் படங்களுக்கும் திரைக்கதை எழுதின ஷாபி கபீர் தான் இந்த படத்துல டைரக்டரா இன்ட்ரோடியூஸ் ஆகியிருக்காரு. அவர் ஆல்ரெடி ஒரு போலீஸ் அப்படிங்கிறதுனால, இவரு ஸ்கிரீன் பிளே பண்ண 2 படத்துலயுமே அந்த ஸ்டோரிய ஒரு போலீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஆடியன்ஸ் விரும்புற மாதிரி ரொம்ப எலாபரேட்டா சொல்லியிருப்பாரு. இதனாலேயே இவரோட படைப்புகள் எல்லாமே தனி கவனத்தை ஈர்த்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு எந்த விதத்திலயும் குறைச்சல் இல்லாம ஃபர்ஸ்ட் டைம் இவர் டைரக்ட் பண்ண இந்த படமும் ஆடியன்ஸோட அப்ளாஸ வாங்கிடுச்சு. படத்துல ரொம்ப ஹைலைட் ஆன விஷயம் என்னன்னா, அது சினிமாட்டோகிராஃபி தான். அந்த வகையில ஆடியன்ஸ் எல்லாத்துக்குமே இந்த படம் விஷுவல் ட்ரீட் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கதை கொஞ்சம் ஸ்லோவா இருந்தா கூட, கதை நடக்கிற பூஞ்சரா அப்படிங்கிற இடத்தோட தன்மை, அவர் யூஸ் பண்ண கேமரா ஆங்கிள் இதெல்லாமே ஆடியன்ஸ்க்கு போர் அடிக்காத மாதிரி ரொம்பவே என்கேஜிங்கா வச்சிருக்காரு. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்ல கதையோட பின்புலத்தையும், கதாபாத்திரங்களுக்கான விளக்கத்தையும், கொலைக்கான காரணத்தையும், ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்த கேள்விகளுக்கான பதிலையும் கொடுத்து, எனக்கு துரோகம் பண்ணியிருந்தா கூட பரவால்ல, உன்னோட தற்கொலைக்கு ஜஸ்டிஸ் வேணும்னு சொல்லி கிளைமாக்ஸ முடிச்சிருக்க விதம் சபாஷ்! இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பல மூவி வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.